டிஎம்கே தோக்கணும்னு தான் நினைச்சோம். பட் ஸ்டாலின் சார் அவங்க தொகுதியிலேயே அவங்க தோத்தது கொஞ்சம் மன வருத்தம் தான் எங்களுக்கும் அளிக்குது. பிரகாஷ் ராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, காமராஜர் தோற்கடிச்ச மாதிரி ஸ்டாலின் சாரையும் நம்ம தோற்கடிச்சிட்டோமா. யாரோட யார கம்பேர் பண்ணணும்னு இல்லையா சார். காமராஜர் ஐயாவை பத்தி கலைஞர் கருணாநிதி என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு தெரியுமா சார். அவர் உருவத்தை வச்சும் அவர் என்னென்னலாம் இன்னும் என்னென்னமோ அதெல்லாம் வார்த்தையில சொல்ல கூட முடியாது, அந்த அளவுக்கு வச்சு செஞ்சவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். டிஎம்கேவை தான் மக்கள் நம்பினாங்க. காமராஜர் இப்படிப்பட்டவர் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ப வச்சாங்க. அந்த அளவுக்கு சோசியல் மீடியா அந்த டைம்ல கிடையாது. பட் இப்போ மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. என்னென்னலாம் பண்றாங்க, என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத அப்பப்போ அப்டேட் ஆயிக்கிறாங்க மக்கள். அதனால மக்களுக்கு எல்லாமே தெரியுது. அன்னைக்கு காமராஜர் ஐயாவை தோற்கடிக்க காரணமா இருந்தவங்க தான் இன்னைக்கு விஜய் ஜெயிக்க காரணமா இருந்தாங்க.